இவ்வளவு நாள் சப்பாத்தி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொதுவாக வீட்டில் காலை, மதியம், இரவு 3 வேளையும் சாப்பிடுவது வழக்கம். அதில் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதமாகும். அதிலும் அதிக பருமனுடன் இருப்பவர்கள் 3 நேரமுமே கூட சப்பாத்தி உண்பார்கள். ஏனென்றால் அது டயட் என்று சொல்வார்கள். சப்பாத்தி சாப்பிடுவதால் உடல் எடை குறையும் என்று சொல்வார்கள். அதனால் கோதுமையாலான தோசை, சப்பாத்தி போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்கள் அதுவே டயட் ஃபுட் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சப்பாத்தி சாப்பிடுவதால் எவ்வளவு பக்க விளைவுகள் இருக்கிறது என்று பாருங்கள். கோதுமை மாவில்தான் மொத்த விளைவும் இருக்கிறது. அதனால் இனிமேலாவது சப்பாத்தி குறைவாக எடுத்துக்கொள்வது உடம்புக்கு நல்லது. சப்பாத்தி செய்ய பயன்படும் கோதுமை மாவில் குளூட்டன் என்ற புரோட்டீன் உள்ளது. இது கோதுமையில் உள்ள ஸ்டார்ச்சுடன் சேர்ந்து இருக்கும். இது கோதுமை மாவிற்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கோதுமையில் இந்த குளூட்டனின் அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக செயல்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சப்பாத்தியை தினமும் சாப்பிடுவதால் குடல் நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. அது மட்டுமில்லாமல் தோல் நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்றவற்றையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே குளூட்டனின் அதிகமாக இருக்கக்கூடிய கோதுமை மாவில் தினமும் சப்பாத்தி செய்து சாப்பிடுவதால் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதாவது நாம் சாப்பிடும் உணவுகளில் உள்ள நல்ல சத்தினை மட்டும் பிரித்தெடுத்து மீதமுள்ள கழிவுகளை வெளியேற்றுவதுதான் நல்ல பாக்டீரியாக்களின் வேலை. ஆனால் தினமும் நாம் குளூட்டன் அதிகமாக உள்ள சப்பாத்தி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது. அதாவது நாம் சாப்பிடும் உணவுகளில் உள்ள நல்ல சத்துக்களும் கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது. எனவே சப்பாத்தியை தினமும் சாப்பிட்டால் வாரத்திற்கு 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே சாப்பிடுவது நல்லது. உடம்பு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது. சப்பாத்தி சாப்பிட்டால் மட்டும் உடம்பு குறைய போவதில்லை. எல்லா உணவுகளிலும் கட்டுப்பாடு தேவை. அதனால் எது உடம்புக்கு ஏற்ற உணவோ அதை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வதே நல்லது. இது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் லோடுமேனாக இருந்து அந்த இடத்துல கிளீனராக வேலை பார்த்து டிரைவர் வேலைக்காக நைட்டும் போகலாம். வீட்டுக்கு கூட போக மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அதுவும் பொங்கல் அன்னைக்கு தான் போவோம். ரொம்ப நாளுக்கெல்லாம் போக மாட்டோம். அது ஃபுல்லாகவே இந்த லாரி தொழிலில் தான் நாங்கள் இருந்தது. எப்பவுமே இது ஒரு தொழிலுன்னு நாங்கள் நினச்சி ஏறல. எப்படியாவது இந்த தொழிலை கற்றுக்கணுன்றதுக்காக தான் ஏறணும். இப்போ எங்களுக்கு அந்த இது இப்போ வர பசங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. புதுசா உக்காந்துக்கிறாங்க, ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போறாங்க, ஒரு 10 நாள் ஓட்டுறாங்க. இப்போ கேட்டாக்கா டிரைவருன்றாங்க. நாங்கெல்லாம் 30 வருஷமா அந்த தொழில இருக்கிறோம். நாங்க இது வரைக்கும் நாங்க அப்படி சொன்னதும் கிடையாது. ஏன்னா இந்த தொழில இன்னும் அதிகமா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த டிரைவர் புதுசா உக்காந்துட்டாங்கன்னாக்கா பெரிய டிரைவர்னு சொல்லிக்கின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற கஷ்டம் இன்னும் அதிகமா இருக்கும். ஒரு பஞ்சர் ஆனாலோ, லைன்ல போனாலோ, தூக்கம் இல்லாம கண்ணு முழிச்சுக்கிட்டு அதோட கஷ்டம் வலி எப்படி இருக்குன்னா அதோட அனுபவம் இருந்தாதான் தெரியும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.